வந்து வருகின்ற திமுக கூட்டணியில் வந்து 25 இடங்களை வந்து கேட்க போறதா வந்து உங்களுடைய கட்சியில் திரும்ப சிலர் சொல்லியிருக்காரு. வந்து உங்களுக்கு கருத்து சார்? அவர் தனிப்பட்ட ஒரு அவைகளுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றை எல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். கொத்தடை இதில் வந்து பைபாஸில் வந்து ஆர்ப்பாட்டம் இந்த சுங்க கட்டணத்தை உயர்த்துகிற போது தமிழ்நாடு அரசோடு அவர்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடிகளை எல்லாம் மூட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அப்போது பதிலளித்த அமைச்சர், மத்திய அமைச்சர் அவர்கள் விரைவில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்று உறுதியளித்தார். ஆனால் அவ்வாறு இல்லாமல் எல்லா இடங்களிலும் காலாவதியான சுங்கச்சாவடிகள் கூட இன்னும் கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இப்போது கடலூர் மாவட்டம் கொத்தட்டை அருகே திருமண பல மடங்கு சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், கட்டண உயர்வு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தால் மக்களோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று போதை ஒழிப்பு மாநாடு நடத்துகின்ற நிலப்பாடு கட்சியில மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இது முடித்த பிறகு ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை, மது ஒழிப்புக்கான மகளிர் குழுக்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம்தான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்திய அளவிலும் இதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எனவே எங்களுக்கு தொடர்புள்ள தென்னிந்திய மாநிலங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயல் திட்டங்களை வரையறுத்திருக்கிறோம். ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் சார், கடந்த ஆண்டுகளை போல் இல்லாமல் வந்து விசிகா வந்து தற்போது வலிமையாக இருக்கிறதாகவும் அதே போல் மாநில அந்தஸ்து பெற்றுவிட்டதாகவும், ஆனால் இப்போ தற்போது திமுக கூட்டணியில் வந்து வருகின்ற திமுக கூட்டணியில் வந்து 25 இடங்களை வந்து கேட்க போறதா வந்து உங்களுடைய கட்சியில் திரும்ப சிலர் சொல்லியிருக்காரு. வந்து உங்களுக்கு கருத்து சார்? அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்தோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததில்லை. சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து இரட்டை இலக்கில் வந்து உங்களுடைய சீட்டை கேட்கறது வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே எங்களுக்கு வந்து 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. அது இரட்டை இலக்கம் தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்ற அளவிலே இறுதி செய்தோம். ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றை எல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். தமிழகம் முழுவதும் வந்து ஒன் ஷாப்புக்கு ஒரு டைம் வச்சு தான் போயிட்டு இருக்கு. காலையில் வந்து 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்கு பல இடத்துல வந்து தொடர்ந்து 24 மணி நேரம் விற்பனை நடக்கிறதா சொல்கிறாங்க. இது தமிழக முதல்வர்கள் நீங்கள் சொல்லி ஏதோ அழுத்தம் தெரிவித்தீங்களா? இந்த மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் முதல்வரிடத்தில் பேசியிருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் அவரை சந்திக்கிற போது நிச்சயமாக அதை வலியுறுத்துவோம். முதல்ல படிப்படியாக தான் இதை செய்ய முடியும். படிப்படியாக சில கடைகளை மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதே போல விற்பனை நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இப்படிதான் அந்த மது ஒழிப்புக்கான செயல் திட்டத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இந்த போதை ஒழிப்பை பற்றி மத்திய அரசுக்கு நீங்கள் ஏதோ அழுத்தம் கொடுத்துருக்கீங்க இனிமேல் அடுத்த செஷனில் சார், தமிழக ஆளுநர் அவர்களின் தலையீடு என்பது
ஆட்சி நிர்வாக முறைக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த எந்த ஆளுநரும் மாநில அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் இந்த முடிவையும் ஏற்பட்டதில்லை. முரண்பாடுகள் வரும், ஆனால் மாநில அரசின் சுதந்திரத்தை அவர்கள் தடுத்ததில்லை, பறித்ததில்லை. ஆனால் தற்போதைய ஆளுநர் அவர்கள் ஒரு RSS-காரரை போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மாநில கட்சிகளின் மீது, மாநில அரசுகளின் மீது அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருப்பதை பார்க்க முடிகிறது. வருகிற ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூடுகிறது. மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில் மரபுகளை மீறி நடப்பாரோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரங்களில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிற நிலையை இந்த ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கிறார். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறது. சட்டமன்ற தேர்தல் 60 தொகுதி கொடுத்தாங்க சார். கடந்த சட்டமன்ற தொகுதியில் 60 சீட்டு கூட்டணி கட்சி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 200 தொகுதி திமுக தான் போட்டியிடுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லலையே. கூட்டணி 200 இடங்களில் 34 தான் கூட்டணி இல்லை திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படிதான் இருக்கு? இப்போ நெல்லை மாவட்டத்தில் கோர்ட்டுக்குள்ளே வச்சு நீதிமன்ற வளாகத்தில் இது பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக அது மாதிரி நடந்துட்டு இருக்குது. வேல்முருகன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அரசு அதாவது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவதில்லை. அதிகாரிகள் அந்த பாசிட்டிவ் காரணத்தோட அதில் அரசு பின்பற்ற கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படின்னா வேல்முருகன் அவர்களின் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தின் மீது நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. திமுக அரசு கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக கையாளுகிறது. கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கலாம், அரசியல் ரீதியான சில முரண்பாடுகள் எழலாம். அது எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்திய தேசத்தின் நலன் கருதி தான் கூட்டணி மற்றும் இதர தேர்தல் முடிவுகளை நாம் மேற்கொள்கிறோம். கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு, அரசுக்கும் நமக்கும் இடையிலான முரண்பாடு ஆகியவற்றை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்தல் தொடர்பான பெரிய முடிவுகளை நாம் எடுக்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக வன்முறைகள் நடக்கின்றன, ஆணவ கொலைகள் நடக்கின்றன, தலித்துகள் மீதான ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன. அது இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை தான். அதை அரசின் கவனத்திற்கு கூட்டணி கட்சி என்கிற முறையில் எந்த வடிவத்தில் சுட்டிக்காட்ட முடியுமோ அப்படி சுட்டிக்காட்டுகிறோம். போராட்டங்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுகிறோம், கோரிக்கை மனுக்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுகிறோம். அவ்வப்போது முதல்வர் தலைமையில் நடைபெறுகிற விழிப்பு மற்றும் கண்காணிப்பு கூட இதை வலியுறுத்தி பேசுகிறோம். ஆகவே அந்த தோழமை சிதையாமல் கோரிக்கைகளை முன்வைக்கவும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டவும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தயங்கியதில்லை. அப்படித்தான் வேல்முருகன் அவர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். விஜய் கூட்டணிக்கு விடுங்க, நான் போதுண்ணா டைம் இருக்கு, நாங்கள் போகணும்.